ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் மணாலியோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஹாய் காய்ஸ், இது வந்து செகண்ட் டே. சோலாங் வேலி கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கோம். மணி வந்து 10 o'clock. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோலாங் வேலியில் ஸ்னோவே இல்லைன்றாங்க. பட் இருந்தாலும் வந்ததுக்கு சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்ப்போம், எங்கேயா கொஞ்சம் ஸ்னோ இருந்தால் காட்டுறேன், இல்லைனா ஜஸ்ட் வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். கேபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். க்யூட்டாக இருக்குல்ல இந்த கேமல். நல்லா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஜிப்லைன் கேட்டிருக்கோம். 1000 ருபீஸ்ன்னாங்க. 600 ருபீஸ்க்கு பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய வண்டி ஏதோ வருமா, வந்ததும் நம்மளை கூட்டிகிட்டு போய் ஜிப்லைன். பயமாக தான் இருக்குது, எனக்கு ஹைட்னா பயம். பார்ப்போம் எப்படி இருக்குது. ஏன்னா ஸ்னோவும் இல்லை இல்லையா, வந்ததுக்கு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணலான்ட்டு. Legs up. ஜிப்லைன் போகலான்ட்டு தான் வந்தேன். அவங்க வந்து 1000 ருபீஸ் கேட்டாங்க கப்பிள். ஆக்சுவலி அங்கே வந்து 600க்கு பேசி வந்தோம். கேமராவுமே 500 கேட்டாங்க. 300க்கு பேசினோம். எல்லாம் மேலெலாம் ஏறிட்டேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். எல்லாமே ரோப்பெலாம் போட்டாங்க, உட்காரவும் வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த ஹைட்டை பார்த்ததும் பயம் வந்துருச்சு. எனக்கு ஜென்ரலாகவே ஹைட்லாம் பயம். இது என் கூட இருந்த நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹைட்டு, ஸ்பீடாக போகிறது அண்டு இருட்டு, இந்தமாரி சில விஷயம்லாம் ரொம்ப பயப்படுவேன். ஏற்கனவே எங்கள் மூச்சு வேற விட முடியலையா, ஸோ வீசிங் வேற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் எனக்கு மேலே போனதுமே மூச்சு விட முடியாமல் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நேரம் அவங்களே என்ன மோட்டிவ் பண்ணாங்க, போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே. பிரேமுமே சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாயிடுச்சு, அழுகிற மாதிரி ஆயிட்டேன். அதனால் நான் பிரேமை மட்டும் போக சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். எப்படி இருக்கு பிரேம், எப்படி இருக்கு? பயமா இருந்ததா? மண்டை எப்படி ஆயிடுச்சு உனக்கு? ரிட்டர்ன் வரதுக்கு 4 மாடி ஏறி பிரேமால மூச்சே விட. நான் அப்படியே எனக்கு இங்கேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேமோட முடியெல்லாம் பாரு.
This apply face glow. Okay. This ladies use pregnant boy food, wedding food. Change no? Change no. वो तो बॉनी Very फर्स्ट nice. बॉनी के लिए दिया सर वन बॉटल इस बॉनी फर्स्ट வந்து கேசர் வந்து இங்க விற்கிறாங்க. இந்த பாக்ஸ் வந்து 215ன்றாங்க. How many grams? How many grams? 3 grams 3 grams 250 அப்படி சொல்றாங்க. इनको दिया इनको ஃபேமிலி பேக்காக வாங்கினாலும் கம்மி. இது எனக்கு எந்த அளவுக்கு ஒரிஜினல்னு தெரியல. நான் இங்கே ஒரிஜினல் தான் கிடைக்கும் ஹிமாச்சலில். பட் சில பேர் நம்ம ஊர்லலாம் பண்ணுறாங்க இல்லையா. बॉडी वेट लॉस के लिए जो भी पहन What is this? शिलाजित स्टोन गम Stone gum. स्टोन दिस स्टोन What is the purpose? स्टोन से निकलता है பர்பஸ் ये बॉडी वेट के लिए कोलेस्ट्रॉल के लिए நோ வீடியோ. இங்கே வந்து இந்த ஒரு இடம் தான் ஸ்னோவே இருக்குது. ஆனால் அங்கே வந்து 5 hours ட்ரெக் பண்ணி போனோம். ஓகேவான்னு கேட்குறாங்க. என்னால் இந்த கீழே இந்த பள்ளத்துல இருந்து மேலே ஏறி வரத்துக்கே ரொம்ப நேரம் மூச்சு வாங்கி ஒரு பாட்டில் தண்ணிலாம் வாங்கி குடிச்சு இப்போ தான் நார்மலைஸே பண்ணேன். கண்டிஷனுக்கு நான் எப்படிங்க 5 hours ட்ரெக் பண்ணிட்டு போய் சரி வேண்டாம், சரி ஸ்ப்ரிங் சீசனில் மணாலி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு நம்ம ஃபெப்ரவரி வரலாம், ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பட் பை த வே இது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். எனக்கு குங்குமப்பூ ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே. பட் இது ஒரிஜினலான்னு தெரியல. நம்ம ஊர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, ஸ்வீட் கார்னோட தோல் இருக்கும் சைட்லலாம் மெலிசாக இந்த மாதிரி முடியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து கலர் பண்ணி விற்கிறாங்கன்னு பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. பட் இவர் வந்து இது ஒரிஜினல்னு ப்ரூவ்லாம் பண்ணி கொடுத்தாரு. கையில் வச்சு கசக்கி அந்த ஸ்மெல்லு, இந்த டேஸ்ட்டு தெரியுதா என் நாக்கில். இதெல்லாம் பார்த்தனாலும் சரி ஒன்று மட்டும் 100 rupeesக்கு வாங்கினேன். பார்ப்போம் வேறு வழியாக. நான் நட்ஸ்லாம் வாங்கணும். அப்படியே மால் ரோட் போவோம் ஈவினிங்கு. ஸோ அங்கே எங்கன்னா கிடைச்சா கூட ஓகே வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நிறைய ஆக்டர், ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட இந்த அநேகன் பட ஹீரோயின்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே வரும்போது ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அவங்களுக்குலாம் இவர் தான் சாஃப்ரான் ஜென்ரலாக சப்ளை பண்ணுவாராம். இந்த ஊர் ஹிமாச்சல் மினிஸ்டர் அந்த மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் காட்டினார். அதனால் நமக்கு ஹிந்தி கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லை. அந்த மாதிரி எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குது. அதனால ரொம்ப காண்டில் இருக்கேன். அந்த வந்து ஸ்னோ இருக்கு இல்லையா, அது வந்து லடாக்கோட ஒரு சைடா 6 hours ட்ரெக்கிங்கா. இந்த சாஃப்ரான் வைக்கிற அண்ணாக்கு அந்த ரூட்டு தெரியுமா, அதனால கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பிரேமோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபோட்டோ. ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்னோவாக இருக்குங்க. குளோபல் வார்மிங்கால இந்த வாட்டி ஸ்னோ வரலையாம். மற்றபடி அக்டோபரில் மழை பெஞ்சு நவம்பர் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குமா. 5 feet வரைக்கும் ஸ்னோ இருக்குமா. அதாவது நம்ம முட்டி வரைக்கும் ஸ்னோ இருக்கும்ன்றாங்க. இவங்களுக்கே வந்து இது இப்போ 2 வருஷமாக இந்த கன்ஃபியூஷன் இருக்கான். ஏன்னா ஸ்னோ வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அது நம்ம வந்த டைம் தான் டிலே ஆகணுமா. சரி ஓகே, இது வந்து இதுவும் நல்லது. ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங்லேயும் பார்த்துட்டோம். ஸோ நான் ஸ்னோ இல்லைன்னு ரொம்ப அப்செட் ஆனதுனால பிரேமனை இன்னொரு தடவை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுனால எனக்கு வந்து டபுள் ஜாக்பாட். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது எல்லாமே குப்பையிலே. இது பாருங்க, இது உள்ள 7up பாட்டில்ஸ், இது வந்து பால் டப்பா, வீர் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், அண்ட் இது வந்து மேகி கவர், இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. பிரேம் வந்து கேபிள் கார் எவ்வளோன்ட்டு கேட்க போயிருக்காரு. கேபிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு 1500 இப்போது ஸ்னோ இருந்தால் 2500. நான் இப்போ பண்ணல, ஏன்னா ஃபெப்ரவரி எப்படியோ நான் வருவேன் அப்படின்றனால நான் பண்ணல. ட்ரை பண்ணுவோம். அழகாக புசுன்னு இருக்கானுங்க. இது வந்து ஏதோ ஒரு அம்மன் கோயிலாம், சோலாங் சம்திங் ஏதோ சொன்னாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம். இந்த நூலை நம்பி எப்படி தான் போகிறாங்கன்னே தெரில. அப்படியே பூ கட்டுற நூல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஏறணும்னா அருந்து ஊந்துடாதா, மேலே வந்து பொத்துக்கிட்டீன்னு ஊந்துருவேண்ணா. ஐயோ இப்போ ஜிப்லைனுக்கே நான் செமையாக நடுங்கினேன். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது.
ரீல்ஸ் எடுத்து போடு வைரல் ஆகும். சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு. ஹாட் பலூன்லாம் 3500. ஹலோ 35. குளிர் பனி கையெல்லாம் செம்ம ஃப்ரீஸ். என் ஃபோனில் வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஏன்னா ஜென்ரலாகவே குளிராக இருக்க இடத்துல வந்து ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் கம்மியாக இருக்கும். ஐ மீன் டக்குன்னு இறங்கிடும். 100ல் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ 4% தான் இருக்குது. ஸோ நியர்பை 5:30 சோழங்காலிலேருந்து கிளம்புறோம். இன்னும் நாங்கள் லஞ்ச் கூட சாப்பிடல. போகிற வழியில் தான் ஏதாவது சாப்பிட்ணும். சுற்றி ஒருத்தர் கூட இல்லை. ஒருத்தர் கூட இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மேலே. ஏன்னா மேலே ரொம்ப டெம்பரேச்சர் அதிகம். மூச்சே விட முடியல. கை செம்மையாக ஃப்ரீஸ் ஆகுது. நான் வரையும் என் க்ளவுஸை காலையில் வச்சுட்டு வந்துட்டேன். லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காஷ்மீர் மணாலி வந்து ஸ்னோ தான் அழகுன்னு கிடையாது, ஸ்ப்ரிங்லேயுமே அழகு தான். நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு டாக் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடும். இங்கேயுமே ஹோட்டல் எதிரில் வந்து எனக்கு ஒரு பெரிய நாய், அவன் வந்து செம்ம ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறமா ஈவினிங் வந்து ஒரு சாக்லேட் காஃபி வந்து கொடுத்துருந்தாங்க. 2 பேருமே கொஞ்சம் வேலிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்றைக்கி நடந்த காமெடி, அன்றைக்கி நடந்த ஃபன்னான மெட்டீரியல் எல்லாம் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இவன் ஏன் ஹைட்டுக்கு இருக்கான், செம்ம ஹைட்டு, செம்ம புசு புசுன்னு. ஆனால் கடிக்கவே மாட்டுறானுங்க, பயமே இல்லை. நான் கூட ஃபஸ்ட்டெல்லாம் பயந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேலாம் இவ்வளோ பெருசாக இருக்கானுங்களே, கடிச்சா நம்ம மூஞ்சி ஃபுல்லாக அவனுங்க பல்லாயிடும்ன்ட்டு. பட் அவனுங்க ரொம்ப ஸ்வீட், ரொம்ப காம், அவ்வளோ சமத்து குட்டிங்களாக இருக்குங்க. சரின்ட்டு மேலே போய் பார்த்தா எங்களுக்கே செம்ம சர்ப்ரைஸு. எங்களுக்கு வந்து ஹனிமூன் டெக்கரேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. பார்த்ததுமே எங்கள் 2 பேருக்கு செம்ம சிரிப்பு. இந்த பெட்டில் அந்த டெக்கரேஷன், ஸ்வானு, இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்தது செம்ம காமெடி. எப்போவுமே நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் கப்புள்ஸு, எப்போவுமே என்ன ஈவெண்ட்னாலும் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடுவோம், பலூன்லாம் ஊதி. ஸோ இங்கேயுமே அந்த பலூனும் கேக்கும் எங்களை விடலை. ஆக்சுவலி வந்து நான் சரி ஓகே கேண்டில் லைட் டின்னர் டெக்கரேஷன் மட்டும்னு பார்த்தா, அப்புறம் பிரேம் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு. குட்டியாக ஒரு ஹனிமூன் தீமில் ஒரு கேக் ஒன்று கொண்டு வந்திருந்தார். ஆக்சுவலி ஏன்னா எனக்கு கேக் வெட்ட ரொம்ப பிடிக்குங்க. சின்னதுலேருந்தே எல்லா செரிமோனியும் கேக் வெட்டி தான் கொண்டாடுவேன்னா. ஸோ ஹனிமூனுமே நான் கேக் வெட்டி தான் கொண்டாடினேன். செம்ம குளிர். அந்த குளிர்லேயுமே நான் கேக் உட்காந்து அந்த கேக்கு செம்ம ஃப்ரீஸு, வாயில் வச்சா பல்லே கூசுது, அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து கேக் வெட்டியே தீருவேன்ட்டு 2 பேரும் உட்காந்து வெட்டி அது ஃபுல்லாக ஒரு பீஸ் தான் அவர் சாப்பிட்டாரு. மிச்சம் மொத்தம் கேக்குமே நானே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டு அப்புறமா கேண்டில் லைட் டின்னர் ஸ்டார்ட் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் ஹனிமூன் போகும்போது மிஸ் பண்ணாமல் அந்த ஹனிமூனை செரிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஸோ எல்லாமே சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு கேக்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இந்த குளிரில் உங்களுக்கு வாக் தேவையா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வாக் போனோம். லோக்கல் ஃபுட் வந்து சித்துன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். விஜே சித்து இல்லை, சாப்பிட்ற சித்து. இது ஒரு சின்ன ஸ்டாலு, மால் ரோட் போல். கோல்டு அதிகமாக இருக்குது, மூச்சு அதிகமாக வாங்குதுன்ட்டு ஒரு சின்ன ஸ்டால். நல்லா வாசனையாக இருக்குது. பிரேம் ஓ, அந்த இடத்தோட இவ்வளோ குட்டி கிடக்கு பறிப்பாங்க. அந்த சித்துவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 1/2 பிளேட் மோமோ, வெஜ் மோமோஸ் வந்து பிரேம் சாப்பிட்டாரு. இப்போ வந்து இது ஒரு பேர் சொன்னாங்க, என்ன பேர்? இல்லை, இது புல்ச்சா புல்ச்சா அப்படின்ற ஒரு லோக்கல் ஃபுட்டு சொல்லியிருக்கோம். அது வந்து பர் பிளேட் வந்து 70 rupees. ஆக்சுவலி இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னா கீலேயே குக் பண்ணுறாங்க, பட்டர்.
ஐ மீன் பட்டர்லேயே குக் பண்ணுறனால எல்லாத்துலேயுமே அந்த பட்டர் ஃப்ளேவர் வந்து அதிகம். ஸோ பட்டர் பிடிச்சவங்கலாம் சூப்பராக சாப்பிட்லாம். எனக்கு பட்டர் பர்சனல் ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லாத்துலேயுமே பட்டர். பரவாயில்ல, இதே சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு பன்னு மாதிரியே இருக்கு, பிரெட் மாதிரியே இருக்கு. இது கூட வந்து ஆலு சென்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ கொடுத்துருக்காங்க. नहीं नहीं दिन में सुबह द परांठे अंदर हाँ इनो शाम ਨੂੰ ਚਾਹੀਦੀ ਹੈ ਜ਼ਰੂਰ போதுமா? ਇਹ ਵੀ ਮਿੱਠੇ ਨੇ டின்னர்னு நினைக்கிறேன். ਮਤਲਬ ਆ ਗਾੜੀ ਦਾ ਨਾ ਸ਼ਕੀਨ ਹੈ ਵੀ ஆண்டி ஒரே ஜாலியாக இருக்கிறாங்க. ਦੁਖੀ ਹੋਇਆ நிறைய வாங்கினாலும் நான் ஜாலியாக இருக்காங்க. அதாவது எப்பவுமே பூரி ਨਹੀਂ ਕੰਮ புல்கா எல்லாமே சாப்பிடலாமா, இந்த மாதிரி ਅੱਜ ਦਾ ਬਣਾ ਲਈ சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த சின்ன கடைக்கு தான் வந்தோம். ஸோ இந்த சின்ன கடையில் எவ்வளோ மெனு வச்சுருக்காங்கன்னா வந்து டீ காஃபி பண்ணுறாங்க, பரோட்டா, குல்ச்சா, சித்து பண்ணுறாங்க, மேகி, மோமோ, சவுமினா ஆக்சுவலி வந்து நம்ம ஊரில் நூடுல்ஸ் தான், அவங்க ஊரில் சவுமினி. அப்புறம் சாண்ட்விட்சு, ஃப்ரைட் ரைஸு, ராஜ்மா சவல், காரி சவல், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், பாஸ்தா, எக்கச்சக்க ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. ஆ நல்லா இருக்கா? What is your name, baby? Sit here. You sit. You sit, baby. You sit. 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 Oh no. Oh no. Bye. Bye. அப்படி என்ன நீ பெரிய டாக் லவர்னு யாரா என்ன கேட்டா, நான் மணாலி வரைக்கும் இருக்க நாய்க்கு போய் போட்டே வந்துட்டேன்டானுவேன். இனிமேல் யாராவது என்ன அப்படி என்ன பெரிய டாக் லவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நான் காஷ்மீர் பார்டர் வரைக்கும் போய் அந்த நாய் வரைக்கும் போட்டேன்டா. காஷ்மீர் வரைக்கும் நான் டாக் லவர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்டா. என்ன ரைட்டா? ஸ்வீட் பையன் பேர். அண்ட் தட்ஸ் இட். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கேண்டில் லைட் டின்னர் வந்து ரெடியாக இருந்துச்சு. ரைஸு, பன்னீர் அண்ட் ரோட்டி, தால் எல்லாமே இருந்துச்சு. 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக டிவி ஃபோன் இல்லாமல் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.